லெந்து நாட்கள் தியானத்திலே நாள் 23, அதாவது விசுவாசத்தின் வழித்தடங்களில் ஏதோனிலிருந்து வெறுமையான கல்லறை வரையில் இருக்கக்கூடிய இந்த தின தியானத்திலே வலிமையின் அமைதியான வழித்தடங்கள் என்கின்ற தலைப்பின் கீழாக எஸ்தர் நூலை குறித்து நாம் இந்த நாளிலே எஸ்தரை மையமாக வைத்து சிந்திக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமோ ரட்சிப்போ வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் தகப்பனின் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாயிருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னார். எஸ்தர் ராஜாத்தியுடைய வாழ்வை குறித்து நாம் ஏற்கனவே நிறைய காரியங்கள் நாம் அறிந்திருக்கிறோம். குறிப்பா அநேக பெண்கள் ஐக்கிய சங்கங்கள், பெண்கள் ஐக்கிய கூடுகளே பேசக்கூடிய ஒரு நிகழ்வு என்றால், ஒரு கதாபாத்திரம் என்றால் எஸ்தரா. ஆனா என்னை பொறுத்த மட்டும் எஸ்தரை விட இங்க வேற ஒருத்தவங்க சிறப்பானவங்களாக இருக்கிறாங்க இந்த புத்தகத்துல. யார் அது? அவங்க அந்த நபரை நம்ம பேசுறதே கிடையாது. ஆமானும் இல்ல, வஸ்தி தான். ஏன் வஸ்தி ரொம்ப சிறப்பானவர்கள் அப்படின்னா, ஒரு ஃபெமினிஸ்டிக் அப்ரோச்சில் ஒரு பெண்ணியை பார்வையில் பார்க்கும்பொழுது தன்னுடைய உடல் மீதான, தன்னுடைய உடலை குறித்து அமைக்கப்படுகிற அந்த பாலிட்டிக்ஸ், பாடி பாலிட்டிக்ஸ் அப்படின்வாங்க. ஒரு அரசன், பொது அரசன் இல்லை, ஒரு ஆண் ஒரு பெண்ணுடைய உடல் மீது எந்த அளவுக்கு கண்ட்ரோல் இருக்கு அப்படின்றத நம்ம வஸ்தியோட நிகழ்வு வைத்து பார்க்கணும். நான் உண்மையிலே யோசிச்ச காரியம் என்பது, வஸ்தி என்பது ஒரு வீரியத்தின் ஒரு உரிமை குரலின் அதிகாரமாக நான் பார்க்கின்றேன். ராஜா என்ன சொல்றார்? அந்த வஸ்தியோட நிகழ்வை திருப்பிக் கொள்ளுங்களேன். வேதத்திலே 1 அதிகாரத்துல 3ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. ரைட், இங்க ஒரு அரசன் இருக்கிறான். அந்த அரசனுடைய பேர் அகசுவர். ரைட், இவர் யார் என்றால் பாரசீகத்துடைய அரசர். அந்த 1 வசனத்திலே வாசிங்க. இந்த தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரை உள்ள 127 நாடுகளையும் அரசாண்ட அகாஸ்வேரின் நாட்களிலே சம்பவித்ததாவது, ராஜாவாகிய அகாஸ்வேரு சூசான் அரண்மனையில் இருக்கிற தன் ராஜ்யத்தின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தான். அவன் தன் ராஜ்யத்தின் 3ஆம் வருஷத்திலே தன்னுடைய பிரபுகளுக்கும் ஊழியக்காரருக்கும் விருந்து பண்ணினான். அப்பொழுது பெர்சியா, மேதியா தேசங்களில் உள்ள மகத்தானவர்களும் நாடுகளின் அதிபதிகளும் பிரபுக்களும் அவன் சமூகத்தில் வந்திருந்தார்கள். ரைட், அகசுவர் ஒரு பாரசீக பேரரசர். ரைட்டா, பல நாடுகளை இவர் தம் கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கிறார். இப்ப என்ன பண்றாரு? தன்னுடைய பலத்தையும் தன்னுடைய அதிகாரத்தின் தோரணையும் தான் எவ்வளவு சிறப்பானவன் என்பதை அந்த தேசத்தாருக்கு எடுத்து காட்டணும். அவரை சுற்றிலும் இருக்கின்ற அந்த அதிகாரிகளுக்கும் அது சுற்றிலும் இருக்கிற மற்ற நபர்களுக்கும் காட்ட வேண்டும் என்பதற்காக ஒரு விருந்து ஆயத்த பண்ணுகிறார். இந்த விருந்து முடிஞ்ச உடனே 5ஆம் நாள் என்ன நடக்குது பாருங்க. ராஜா சூசான் அரண்மனையில் வந்திருந்த பெரியோர் முதல் சிறியோர் மட்டுமுள்ள சமஸ்த ஜனங்களுக்கும் ராஜ அரண்மனையை சேர்ந்த சிங்கார தோட்டத்தில் உள்ள மண்டபத்தில் 7 நாள் விருந்து செய்தான். ரைட், எத்தனை நாள் விருந்து நடக்கிறது? 7 நாள். இப்ப 8வது வசனத்துக்கு நீங்க வாங்க. அவரவருடைய மனதின்படியே செய்யலாம் என்று ராஜா தன் அரண்மனையின் பெரிய மனுஷருக்கெல்லாம் கட்டளையிட்டிருந்தபடியினால் முறைப்படி பானம் பண்ணினார்கள். ரைட், இப்போ விருந்துடைய உச்சகட்டமாக எல்லாமே என்ன பண்ணிருக்காங்க? இன்டாக்சிகேட்டட் ஆயிட்டு இருக்காங்க. எல்லாமே மது குடித்து வைத்திருக்கிறார்கள். அதே போல ராணி வஸ்தி அவர்களும் என்ன பண்றாங்க? அவங்களும் ஒரு பக்கம் வருகின்ற பெண்களுக்கு தனியா விருந்து வைத்திருக்கிறார்கள் நம்ம பார்க்கிறோம். 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. ராஜஸ்ரீயாகிய வஸ்தியும் ராஜாவாகிய அகாஸ்வேருவின் அரண்மனையிலே ஸ்திரீகளுக்கு ஒரு விருந்து செய்தாள். ரைட், இப்போ இதுக்கப்புறம் தான் ஒரு நிகழ்வே நடைபெறுகிறது. அவர் மதுல ஃபுல்லா தலைக்கேறி நிற்கிறார். யார் என்றால் அகசுவர் இது பண்ணிட்டு
அந்த 10ஆம் வசனத்திலே வாசிங்களேன். 7ஆம் நாளிலே ராஜா திராட்சை ரசத்தினால் களிப்பாய் இருக்கும்போது மகா ரூபவதியாய் இருந்த ராஜஸ்திரியாகிய வஸ்தியின் சௌந்தரியத்தை ஜனங்களுக்கும் பிரபுகளுக்கும் காண்பிக்கும்படி ராஜ கிரீடம் தரிக்கப்பட்டவர்களாக அவளை ராஜாவுக்கு முன்பாக அழைத்து வர வேண்டும் என்று ராஜாவாகிய அகாஸ்வேருவின் சமூகத்தில் சேவிக்கிற வெகுமான், பிஸ்தா, அர்போனா, பிக்தா, அபக்தா, சேதார், கர்காஸ் என்னும் 7 பிரதானிகளுக்கும் கட்டளையிட்டான். இப்போ அழைத்து வந்து தன்னுடைய மனைவியை எல்லாருக்கும் என்ன பண்ணணும்னு காட்டுறாரு, காட்சிப்படுத்தணும்னு காட்டுறாரு. அப்படின்னா என்னத்தனா, தான் கிட்ட இருக்கிற பொதுவாகவே ஒரு இது இருக்கு. நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் நம்ம வீட்டை சுற்றி காட்டுறது, நம்ம வீட்டில் இருக்கிற விலை உயர்ந்த பொருட்களை காட்டுவது, அந்த பொருட்களுடைய சிறப்பு தன்மையை காட்டுவது என்னென்றால் இது வழியாக தன்னுடைய அடையாளத்தை நிலைநாட்டுவது வழக்கம். இதோ இவர் என்ன பண்றாரு, எல்லாத்தையும் காமிச்சிட்டு இப்ப தன்னுடைய ரொம்ப ஸ்பெஷலானது யார் என்றால் தன் மனைவி. தன் மனைவியை ஒரு பொருளாக தான் நினைக்கிறார். தன் மனைவி என்ன பண்றாரு, அழைத்து வர சொல்கிறார். எதுக்காக அழைத்து வர சொல்றாரா, வாசிங்க 11ஆம் வசனத்தை. ராஜாவாகிய அகாஸ்வேரின் சமூகத்தில் சேவிக்கிற மெகுமான், பிஸ்தா, அர்போனா, பிக்தா, அபக்தா, சேதார், கர்காஸ் என்னும் 7 பிரதானிகளுக்கும் கட்டளையிட்டான். ஆனாலும் பிரதானிகள் மூலமாய் ராஜா சொல்லி அனுப்பின கட்டளைகளுக்கு ராஜஸ்திரியாகிய வஸ்தி வரமாட்டேன் என்றால் அப்பொழுது ராஜா கடும் கோபம் அடைந்து தனக்குள்ளே மூர்க்க வெறி கொண்டான். அப்போ இவங்க வந்து என்ன சொல்றாங்க, நான் அந்த இடத்துக்கு வரமாட்டேன். நீ எவ்வளவு பெரிய அரசனா இருந்தாலும் என் மாண்பையும் என்னுடைய மரியாதையை சிதைக்கக்கூடிய எந்த காரியத்தையும் நான் பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன். இன்னும் சொல்ல போனா அந்த இடத்துக்கு இவங்க கூப்பிடுறதே ஒரு தவறான நோக்கத்தோடு தான் சொல்லப்படுகிறது. ரைட்டுங்களா? இந்த அம்மாவை குறித்து, இந்த அம்மாவை வைத்து சில தவறான காரியங்களை நடத்துவது தான் யாருடைய நோக்கமா இருக்குது, அகஸ்வேரின் இது இருக்கு. இந்த இடத்துல தன்னுடைய அந்த பெண் அந்த 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 அதுக்கு எந்த ஒரு கலகத்தையும் ஏற்படுத்தாதவாறு தன்னுடைய உடலையும் தன்னுடைய வாழ்வையும் இந்த அம்மா கட்டுப்படுத்துறாங்க. நான் வரமாட்டேன்னு திட்டமாய் அரசுடைய கட்டளைக்கு எதிராக எஸ்தர் நிக்கிறதா நம்ம இன்னொரு வஸ்தி நிக்கிறதாக நாம் பார்க்கிறோம். இன்னொன்னு, இந்த ராஜா நல்லவன் கிடையாது. நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த ராஜா நல்லவன், அப்படி எல்லாம் கிடையாது. இவன் புறையினத்தார், இவன் வந்து கடவுள் பயம் இல்லாத ஒரு மோசமான ஒரு அரசர். ரைட்டா? இப்ப இவன் முடியாதுன்னு சொல்லிட்டான். என்னன்னு முடியாதுன்ட்டான், வஸ்தி வந்து நான் வந்து அந்த இடத்துல உடனே என்ன பண்ணிட்டாரு, வஸ்தியை அந்த அரச பதவியிலேருந்து தள்ளி விடுகிறார். இங்க நம்மளுடைய தைரியமான முடிவு என்ன தெரியுங்களா, என் அரசி அந்த ராணி என்கின்ற பதவி போனா கூட பரவாயில்ல, என்னுடைய மாண்பையும் என்னுடைய மரியாதையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்பதற்கு இந்த அம்மா அங்க நிக்கிறதாக நான் பார்க்கிறேன். ஒருவேளை நீங்க யாருக்காவது நல்ல குழந்தைகளுக்கு ஒரு நல்ல வீரமான பேர் வைக்கணும் அப்படின்னு யோசித்தீங்கன்னா எஸ்தர்ன்ற பேரை வைக்கிறதை காட்டிலும் வஸ்தின்ற பேர் ஆக சிறந்த பேராக இருக்கிறது. ஏன்னா நம்ம எப்பவுமே வந்து எஸ்தரையே மையப்படுத்தி போறதுனால இந்த வஸ்தியுடைய செயல்பாடுகள் நமக்கு வெளியே கொண்டு வரதே கிடையாது. உண்மையிலே வஸ்தியுடைய அந்த முடிவு என்பது ரொம்ப இதுவா நம்ம வந்து இது வந்து ஆன்மீகமா பார்க்கல. நம்ம வந்து இட்ஸ் நாட் அபவுட் ஸ்பிரிச்சுவல் மேட்டர், இட்ஸ் ஆல் அபவுட் ஹியூமன் சென்ட்ரிக்கா பார்க்கிறோம். ஒரு மனிதாபிமானமாக ஒரு மனிதனாக பார்க்கும் பொழுது ஒரு பெண்ணுக்கு இழைக்கப்படுகிற அநீதிக்கு எதிராக இந்த அம்மா கூக்குரல் கொடுக்கிறதாக வஸ்தியை நாம் எடுத்து பார்க்க முடிகிறது. ரைட்? அப்போ இந்த நூல்ல ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் வந்து வஸ்தி. ரைட்டா? இப்போ ஒரு பக்கம் வஸ்தி வெளியே போறாங்க, அந்த இடத்த யார் ஃபில் பண்ண வராங்கன்னா எஸ்தர் ஃபில் பண்ண வராங்க. வஸ்திக்கு பதிலாக எஸ்தர் வந்து உள்ளே வராங்க. இப்போ எஸ்தரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி எஸ்தர் இல்லை, அந்த மாதிரி நிறைய பெண்களை என்ன பண்ணி வச்சிருக்கிறார், இவர் தேர்வு செய்து வைத்திருக்கிறார். அதுல தனக்கு தேவையானவர்களை இவர் வந்து எடுத்து அவங்களுக்கு பட்டங்களை கொடுத்துப்பார். இவங்க வந்து ராணியாக அப்படின்றது வந்து இவருடைய இது. அப்போ எஸ்தருடைய காலகட்டம், எஸ்தருடைய வாழ்வு நமக்கு தெரியும். எஸ்தர் வந்து தாய் தந்தை இல்லாத ஒரு மகளாக வளர்கிறார். எஸ்தரை யார் வளர்க்கிறார் என்றால் அவருடைய சிறிய தகப்பனார் அப்படின்றாங்க. கசின் அப்படின்னு சொல்றாங்க. யார் என்றால் அவர் பேர் என்ன, மொர்தெகாய் எஸ்தரை வளர்க்கிறதாகவும், எஸ்தரை எப்படி வளர்க்கிறார் என்றால் கர்த்தருக்குள் அவர் வளர்த்திருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். இன்னொன்று வந்து இவங்க எல்லாமே நாடு கடத்தப்படுகிறார்கள். அதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். தங்கள் சுய நாட்டிலிருந்து, தங்களுடைய நாட்டிலிருந்து நாடு கடத்தப்படுகிறார்கள், வேறு ஒரு தேசத்துல வாழ்கிறார்கள். இது யாருடைய எந்த காலகட்டம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
கிட்டத்தட்ட 400லிருந்து 500க்குட்பட்ட காலகட்டங்களில் இது நடக்கிறதாக நாம் பார்க்கின்றோம். 480களிலிருந்து அந்த இந்த நிகழ்வு நடைபெறுகிறதாக நாம் பார்க்கிறோம். எஸ்ரா 1ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கிறோம். எஸ்ரா 1 அதிகாரம் 1 வசனம். எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசினுடைய 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதனாலே அவன், பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவனோடே அவனுடைய தேவன் இருப்பாராக. அவன் யூதாவில் உள்ள எருசலேமுக்கு போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்டக்கடவன். எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவனே தேவன். அந்த ஜனங்களில் மீதியா இருக்கிறவன் எவ்விடத்தில் தங்கி இருக்கிறானோ அவ்விடத்து ஜனங்கள் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்திற்கென்று அவனிடத்தில் உற்சாகமாய் காணிக்கை கொடுத்து அனுப்புகிறதும் அன்றி அவனுக்கு பொன் வெள்ளி முதலிய திரவியங்களையும் மிருக ஜீவன்களையும் கொடுத்து உதவி செய்ய வேண்டும் என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார் என்று ஏசாயால வாசித்துள்ள சைரஸ் மன்னனை கர்த்தர் என்ன பண்றாரு? தெரிந்து கொள்கிறார். அவர் எந்த நாட்டை சார்ந்தவர்? பெர்சியா நாட்டை சார்ந்தவர். இந்த கோரேசு மன்னர் போய் என்ன பண்றாரு? பாபிலோன்ல இருக்கின்ற மக்களை, யூத மக்களை மீட்டு கொண்டு வரார். அப்ப மீட்டு கொண்டு வரும் பொழுது என்ன நடக்குதுன்னா, சில மக்கள் பெர்சியா நாட்டுல தங்கிடுறாங்க, சில யூதர்கள் பெர்சியா நாட்டுல தங்கிறாங்க. அப்படிப்பட்ட யூதர்கள் தான் பாரம்பரியமா வளர்றாங்க. அந்த மாதிரி ஒரு யூத குலத்தை சார்ந்தவங்க தான் யார் என்றால் இந்த எஸ்தரும் எஸ்தருடைய குடும்பமும். அப்படிதான் எங்க தங்குறாங்கன்னா பெர்சியா நாட்டுல தங்குறதாக பார்க்கப்படுகிறது. ரைட். இப்போ பேரரசு சைரஸுக்கு பிறகு வரக்கூடியவர் தான் யாருன்னா இன்னைக்கு அகசுவர் ராஜா. ரைட்டா? இந்த வரலாறை நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். ஏசாயா காலத்துல சொல்லக்கூடிய அந்த வாக்கு தத்தம் படி இஸ்ரேல் மக்கள் எருசலேம்ல இருக்கிறாங்க. பாபிலோன் என்ன பண்றாங்க? எருசலேம்ல இருக்கிற மக்களை சிறைப்பிடித்து எங்க கூட்டு போயிடறாங்க? பாபிலோன் தேசத்துக்கு கூட்டு போயிடறாங்க. அப்ப பெர்சிய மன்னன் யார் மீது படையெடுக்கிறாரு? பாபிலோன் மேல படையெடுக்கிறார். அப்ப பாபிலோனை ஜெயித்த பிறகு பாபிலோன்ல இருக்கிற யூதர்களை தாய் நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறார். ஒரு சிலர் என்ன பண்றாங்க? இந்த மன்னன் மீது கொண்ட அன்பினாலும் இந்த மன்னனுடைய தேசத்துக்கே வந்துடுறாங்க. அப்படி தான் யார் செட்டில் ஆறாங்கன்னா யூதர்கள் பெர்சியா நாட்டுல செட்டில் ஆறாங்க. இப்ப அப்படி செட்டில் ஆகிறவங்களுடைய ஒரு கதை தான் எந்த கதை? எஸ்தர் ராஜாத்தியோட கதையாக இருக்கிறது. அப்ப அகசுவர் ஒரு நல்ல அரசர் கிடையாது. ஆனாலும் அவருடைய மனைவியாக ராஜா ஸ்திரீயாக யார் மாறுகிறார் என்றால் எஸ்தர் மாறுகிறார். ஏன்னா இது கடவுளுடைய திட்டமாக நாம் இங்கே பார்க்கின்றோம். இப்போ இந்த நேரத்துல யூதர்களுக்கு எதிராக ஒரு ஜீனோசைடு நடைபெறுகிறது. யூதர்கள் பல வரலாற்றுல நிறைய இடங்களை கொத்து கொத்தாக கொலை செய்யப்படுகிறாங்க. நமக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய ஜீனோசைடு அந்த குழுவாக யூதர்கள் கொல்லப்பட்டது யாருடைய சமயம்? ஹிட்லர் ஒரு மிஷினே கண்டுபிடிச்சார் யூதர்களை கொலை செய்வதற்காக. அந்த மிஷின்ல என்ன பண்ணுவாரு? எல்லா யூதர்களையும் உள்ளா தள்ளிட்டு கேஸ் அனுப்புவார். கேஸ் அனுப்பி அந்த யூதர்களை கொத்து கொத்தா கொலை செய்தார். கேட்டா காரணம் என்ன சொன்னார் தெரியுங்களா? இவங்க இயேசுவை கொலை செய்தாங்க, யூதர்கள் இயேசுவை கொலை செய்தார்கள், நான் பழி வாங்குறேன்னு சொல்றாரு. ஆனா அதுக்கு பின்னாடி இவருக்கு யூதர்கள் வெறுப்பு இருக்கு. யாருக்கு? ஹிட்லருக்கு இருக்கு. இந்த மாதிரி நீங்க வரலாற்றுல பாத்தீங்கன்னா யூதர்கள் எருசலேமின் மக்கள் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள்னு நம்ம சொல்றோம். ஆனா இந்த மக்களை பல கட்டத்துல பல அரசர்கள், பல தலைவர்கள் அவர்களை கொலை செய்து கொண்டே இருக்கிறாங்க. இன்னைக்கும் இந்த தாக்குதல்கள் கொத்து கொத்தாக யார் மீது நடந்து கொண்டிருக்கிறது என்றால் யூதர்கள். வரலாறு திருப்பி 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 யூதர்களுக்கு நடந்துட்டே இருக்கு. இங்க எஸ்தர்ல அவங்களை குழுவா அழிக்கணும்னு யார் யோசிக்கிறாப்ல? ஆமான் யோசிக்கிறார். அதே மாதிரி நம்முடைய வரலாற்றுல ஹிட்லர் யோசிக்கிறார். ஹிட்லர் கொலை செய்திருக்கிறார். சின்ன குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வர ஒரு போட்டோ இருக்கும். ஒரு குழந்தைய ஹிட்லர் கொஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அந்த குழந்தை யூத குழந்தை. அடுத்த கொண்டாத்துல அந்த குழந்தைய கொலை பண்ண சொல்லியிருப்பார். அந்த அளவுக்கு யூத வெறி ஹிட்லர் இடத்துல இருந்தது. அப்போ அந்த மாதிரி வரலாற்றுல யூதர்கள் ஒடுக்கப்படுகிற மக்களாக இருக்கிறார்கள். இதே இது நம்ம புரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய தமிழ் சகோதரர்களை நம்ம யோசித்து பார்க்கிறோம். இலங்கை வாழ் தமிழர்கள்
அவங்களும் கூட்டமாக கொலை செய்யப்பட்டார்கள். அவங்களும் தங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக நாடு நாடாக சிதறடிக்கப்பட்டார்கள். த ரெமனன்ட் அப்படின்வாங்க. நீங்க போய் எந்த தேசத்துல பார்த்தாலும் ஒரு குட்டி கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். இவங்கெல்லாம் யாருன்னா தமிழ் ஈன மக்கள், சொந்த நாட்டில இருந்து அகதிகளாக துரத்தி அடிக்கப்பட்டவர்கள். அது போலதான் யூதர்களுடைய வரலாற்றுல அவங்களுக்கு எல்லாமே இருந்து கூட அவங்க நாட்டுல அவங்களால வாழ முடியல. பாலும் தேனும் ஓடக்கூடிய கானான் தேசத்துல நிரந்தரமா அவங்களால இருக்க முடியல. பல நிலைகளில் உயிருக்கு பயந்து தெரித்து ஓடினவர்கள் தான் இந்த கூட்டம். இன்னைக்கு மீதி இருக்கிற யூதர்கள் எல்லாம் இவங்க பேர் என்னன்னா எஞ்சிருப்பவர்கள். இன்னைக்கு இஸ்ரேல் பெரிய நாடா இருக்கலாம், ஆனா அந்த நாடு பல்வேறு நிலையில் உடைக்கப்பட்ட ஒரு நாடாக இருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். ரைட். இந்த வரலாற்றுல யூதர்களை மீட்டெடுப்பதில், யூதர்களை பாதுகாப்பதில் எஸ்தரை கடவுள் ஒரு மிக பெரிய கருவியாக எடுத்து பயன்படுத்துகிறதாக நாம் பார்க்கின்றோம். எஸ்தருடைய வாழ்வை பொறுத்த மட்டும் அவர்களை கடவுள் ஒரு திட்டத்துக்காக ராஜஸ்திரியாக கொண்டு போய் வைக்கிறார். ஆனா அவங்க அதுக்கான தயக்கத்தை காட்டுகிறதாக நாம் பார்க்கின்றோம். அவங்க என்ன பண்றாங்க, அதுல இருக்கிற ஆபத்துகளை உணர்றாங்க. நான் போய் ராஜாவிடத்துல பேசி ராஜா எனக்கு எதிராக ஆயிடக்கூடாது, மாறிடக்கூடாது. ஏன்னா அந்த அம்மா வரமாட்டேன்னு சொன்னதையே அந்த அம்மா என்ன பண்ணிட்டாரு, இவரு அந்த ராஜஸ்திரியில இருந்து தள்ளிட்டாரு. யார? வஸ்திய. இதே நிலைமை தனக்கு வந்துடக்கூடாது. அரசனுக்கு எதிராக நான் போய் பேசி அரசனுடைய திட்டத்துக்கு எதிராக நான் செயல்பட்டு அந்த கோபத்துக்குள் ஆயிடக்கூடாது என்பதை எஸ்தர் தயக்கத்தில் இருக்கிறார்கள். ஆனால் இந்த காரணத்துக்காக தான் கடவுள் எஸ்தரை அங்க கொண்டு போய் வைத்திருக்கிறார். இப்படி ஒரு சம்பவம் நடைபெறும். யூதர்கள் இந்த தேசத்துல அழிக்கப்படுவார்கள். பெர்சியா நாட்டில் இருக்க எல்லா யூதர்களையும் கொலை செய்யப்படுவதற்கு ஒரு திட்டம் தீட்டப்படும். ஆமான் அதுக்கான முயற்சிகளை எடுப்பான் என்பதை கடவுள் அறிந்துதான் அதை பாதுகாப்பதற்காகவும் இந்த யூதர்களை ஒரு நல்ல வாழ்வை ஏற்படுத்துவதற்காக தான் எஸ்தரை கடவுள் என்ன பண்றாரு, முன்னமே அங்க கொண்டு போய் வைக்கிறதாக நாம் பார்க்கின்றோம். ரைட். இப்ப அமைதியா இருக்கிறவங்க, இரண்டாவது குறிப்பு, கடவுளுடைய அழைப்புக்கு தன்னை சரணடைகிறதாக நாம் பார்க்கின்றோம். குறிப்பா மொர்தெகாயுடைய வார்த்தை, நீ மௌனமாய் இருந்தால் ரட்சிப்பு வேறொரு இடத்திலிருந்து வரும். இதுதான் கீவேர்ட். நம்ம கூட நிறைய பாட்டு பாடுவோம். இது மௌனமான நீ என்னது வேற ஒரு சாங், மௌனமாய் இருக்காதே அப்படின்ற அந்த ஒரு பாட்டெல்லாம் பாடுவோம். இது நான் மௌனமாய் இருந்தா வேற ஒரு இடத்துல இருந்து என்ன வந்துடும், கடவுள் எப்படியோ ரட்சிப்பார் தம் மக்களை. ஆனால் அவர்களை ரட்சிக்க கடவுள் யாரை தெரிந்திருக்கிறார், நம்மை தெரிந்திருக்கிறார். நாம் செயல்படல, கடவுளுடைய திட்டத்துக்கு நம்ம உட்படல அப்படின்னா கடவுள் என்ன பண்றாரு, அப்பா நீ செட் ஆகலையா, உன்னால பண்ண முடியாதா, உடனே தூக்கி வேற ஒருத்தருக்கு அந்த பொறுப்பை கொடுத்துருவார். அதனால கடவுளுடைய அழைப்புக்கு நாம் உடனடியாக ஆம் கத்தாவே நான் இருக்கிறேன்னு யார் சொன்னாரு, ஏசாயா சொன்னாரு, இது அடியேன் இருக்கிறேன் அனுப்பும். அந்த மாதிரி நம்ம ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டியதா இருக்கிறது. முதல்ல நம்ம தயக்கத்தோட அதை நிக்கிறதாக நாம் பார்க்கிறோம். ரெண்டாவது அந்த அம்மா அதுக்கு தன்னை சரணடைகிறார்கள். சரணடைகிறது மட்டும் இல்லாமல் அதுக்காக தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்கிறார்கள். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்க போய் நேரடியா ராஜா கிட்ட பேசல. அதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க, ஜெபம் பண்றாங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய மொர்தெகாயை என்ன பண்ண சொல்றாரு, அவங்களையும் நம்முடைய ஜனத்தையும் என்ன பண்ண சொல்லுங்க, உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க. கடவுள் என்ன பண்ணட்டும், ஆற்றல் படட்டும், போய் அந்த அரசரை எதிர்த்து நின்று பேசுவதற்கு கடவுள் என்னை ஆயத்தப்படுத்தட்டும் என்று சொல்லி எஸ்தர் ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, தனக்காக ஜெபிக்கக்கூடிய ஒரு மக்களை என்ன பண்றாரு, கேட்டுக்கொள்கிறதாக பார்க்கிறோம். அப்போ ஒரு காரியம் என்னவென்றால், நம்ம என்னதான் நம்ம கிட்ட ஆற்றல், வலிமை, பலம் எல்லாமே இருந்தாலும் தேவனின் அனுக்கிரகம் ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. என் மூளையால், என் அறிவால், என் சுயத்தால் என்னால் சாதிக்க முடியாத காரியத்தை கர்த்தரிடத்தில் நான் காத்திருப்பதனால் என்னால சாதிக்க முடியும் என்பதை யார் உணர்ந்திருக்கிறாங்க, எஸ்தர் உணர்ந்திருக்காங்க. அந்த அம்மா கிட்ட அதிகாரம் இருக்கு, மறந்துடாதீங்க. அவங்க ராஜஸ்திரி. அடுத்தது ஒருவேளை ராஜாவுடைய பார்வையில எல்லார் பார்வையிலும் இந்த அம்மா அழகா இருக்கிறாங்க, ராஜாவுடைய பார்வையிலே கண்டிப்பா இந்த அம்மா இருந்திருப்பாங்க, அழகா தான் இருந்திருப்பாங்க. அப்ப அவங்க கிட்ட அதிகாரம் இருக்கு, அழகு இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனால் இருந்த பொழுதிலும் அவங்க கடவுளுடைய வழிகாட்டலுக்காக, கடவுளுடைய கிருபைக்காக காத்திருக்கிறாங்க. சில நேரங்களில் நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, இல்லை நான் பண்ணிடுவேன், எனக்கு அந்த பலம் இருக்கு, எனக்கு அந்த ஞானம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கான்ஃபிடென்ட்டா நம்மீதான இருக்கிற அந்த கான்ஃபிடென்ட்ல இறங்கும் போது அந்த இடத்துல கண்டிப்பா நம்ம தோற்று போவதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதே எவ்வளவுதான் நான் ப்ரிப்பேர் ஆயிருந்தாலும், எவ்வளவுதான் எனக்கு ஆற்றல், வலிமை எல்லாமே இருந்தாலும் கடவுள் என் கூட இருந்தா கண்டிப்பா நான் ஜெயிப்பேன்னு
என்னுடைய பலத்தை, என்னுடைய எல்லா ஆற்றலையும் நான் கடவுள் மீது வைத்து நான் செல்லும் போது கண்டிப்பா கடவுள் அந்த காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஏன்னா அதுதான் கடவுளுடைய வழிகாட்டல், அவர் கைடன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ எஸ்தர் கடவுளிடத்தில் தன்னை ஒப்பு கொடுக்கிறார், தன்னை முழுமையாக சரணடைகிறார். அந்த காரியத்தில் தான் மௌனமாக இருக்க போறதில்லை, கடவுளுடைய ஏற்ற நேரத்துக்கு காத்திருக்கிறேன் என்று அவங்க காத்திருக்கிறாங்க. மூணாவது குறிப்பு, அவருடைய தைரியத்தை நாம் இங்க குறிக்க வேண்டியதா இருக்கிறது. ரைட், எல்லாம் தடைகளை மீறி எஸ்தர் ராஜாவிடத்தில் போய் நிற்கிறதாக, தைரியமா போய் நிற்கிறதாக இருக்கிறார். அப்போ ஒரு வார்த்தை அவங்க சொல்றாங்க மொர்தெகாய் இடத்துல, அந்த வார்த்தையை வாசிங்களேன். நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும், அது வாசிங்க 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவின் இடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொன்னார். அதுதான் தைரியம். நான் செத்தாலும் சாகிறேன், ஆனால் கடவுளுடைய சித்தத்தை செய்து சாகிறேன். அந்த ஒரு வார்த்தை தான் ரொம்ப முக்கியமான. தன் உயிரை காட்டிலும் பிறர் உயிரை அவங்க முக்கியமா யோசிக்கிறாங்க. இப்ப நம்மளா இருந்தான்னு வச்சுக்கேன், எவன் செத்தா என்ன, நான் வாழ்ந்தா போதும், எனக்கு ராஜா வாழ்க்கை இருக்குது, அரண்மனை இருக்குது, எனக்கு நிறைய பணியாளர்கள் இருக்கிறாங்க, அதனால எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, என் மக்கள் சாவட்டோன்னு விட்டு கூட போயிருக்கலாம். ஆனால் எஸ்தரை பொறுத்த மட்டும் தான் செத்தாலும் சாவேன், தன் மக்கள் சாவ விரும்பல, தன்னுடைய மக்களுடைய வாழ்வுக்காக தன் ஜீவனை கொடுக்க இந்த அம்மா முன் வருகிறதாக நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது மொர்தெகாய் புறப்பட்டு போய் எஸ்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தான். 3ஆம் நாளிலே எஸ்தர் ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு ராஜா அரண்மனையில் உட்முற்றத்தில் ராஜா கொலுவிருக்கும் ஸ்தானத்துக்கு எதிராக வந்து நின்றாள். ராஜா அரண்மனை வாசலுக்கு எதிரான கொலு மண்டபத்தில் ராஜஸ்தானத்திலே வீற்றிருந்தான். 3ஆம் வசனத்தை பாருங்க. ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும், நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும். அந்த அம்மா கேட்கவே இல்ல, வாயே திறக்கல. அந்த அம்மாவை பார்த்தோன்னே ஒரு சொன்னது என்ன தெரியுமா, நான் இவ்வளவு பெரிய அரசன், 170 நாடுகளுக்கு நான் மன்னரா இருக்கிறேன், இவ்வளவு காரியம் என்கிட்ட இருக்கு. அந்த அம்மாவை பார்த்த உடனே அவர் சொன்னது, என் ராஜ்யத்துல பாதி கேட்டாலும் நான் உனக்கு என்ன பண்றேன், தரேன் அப்படின்ற போது அந்த அம்மா எனக்கு ராஜ்யம் எல்லாம் வேணாம். அந்த அம்மா பேசுற அந்த வார்த்தைகள் ரொம்ப சிறப்பா இருக்கும். 4ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது எஸ்தர் ராஜாவுக்கு சித்தமானால் நான் நமக்கு செய்வித்த விருந்துக்கு ராஜாவும் ஆமானும் இன்றைக்கு வர வேண்டும் என்றால். ஒரு காரியம், ஒரு சின்ன பிளானிங் பண்றாங்க. நீரும் ஆமானும் என்னுடைய விருந்துக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி. இப்போ இதுக்கப்புறம் நடந்த நிகழ்ச்சியில நமக்கு தெரியும், ரைட்டுங்களா? மொர்தெகாய் இது பண்றதும், அடுத்தது ஆமானுடைய குற்றத்தை யாரு பாக்குறாரு, ராஜா பார்க்கிறார். மொர்தெகாய்க்காக ஆயத்தப்படுத்த அந்த தூக்கு மரத்துல கர்த்தர் யாரை கொண்டு போய் நிறுத்துறாரு? ரைட், இங்க நம்ம புரிஞ்சுக்கிற காரியம், நம்மை அழிப்பவர்களை கர்த்தர் அதை கொண்டே அவருடைய திட்டத்தை கொண்டே அழிக்கிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். ரைட்டா? இங்க ஆமான் மொர்தெகாயை அழிக்கணும்னு ஒரு திட்டத்தை தீட்டுறாரு. ஆனால் அதே திட்டத்தில் ஆமான் அழிக்கப்படுகிறதாக நாம் பார்க்கிறோம். கடவுளுடைய மக்களுக்கு எதிராக உலகத்தான் செய்யக்கூடிய காரியங்கள் எப்படி முடியும் என்பதற்கு மிக சிறந்த உதாரணம் ஆமான். ரைட்டா? இப்போ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது. இப்ப நான் பேச வந்தது ஒரு நிகழ்வை குறித்து. அது பூரிம் ஃபெஸ்டிவல். என்ன ஃபெஸ்டிவல்? பூரிம் ஃபெஸ்டிவல். தமிழ்ல என்ன சொல்றாங்கன்னா பூரிம் பெருவிழா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. சூசானில் இருக்கிற யூதர் ஆதார் மாதத்தின் 14ஆம் தேதியிலும் கூடி சேர்ந்து சூசானில் 300 பேரை கொன்று போட்டார்கள். ஆனாலும் கொள்ளையிட தங்கள் கையை நீட்டவில்லை. 19ஆம் வசனம் வாசிங்களா. ஆதலால் அலங்கமில்லாத ஊர்களில் குடியிருக்கிற நாட்டுப்புறத்தாரான யூதர்கள் ஆதார் மாதத்தின் 14ஆம் தேதியை சந்தோஷமும் விருந்துண்கிற பூரிப்புமான நாளும் ஒருவருக்கு ஒருவர் வரிசைகளை அனுப்புகிற
நாளும் ஆக்கினார்கள். 20ஆம் வசனம். மொர்தகாய் இந்த வர்த்தமானங்களை எழுதி சமீபத்திலும் 9:20. ஆமாங்க ஐயா, 9 வாசிங்க. மொர்தகாய் இந்த வர்த்தமானங்களை எழுதி சமீபத்திலும் தூரத்திலும் இருக்கிற ஆகாஸ்வேரு ராஜாவின் சகல நாடுகளிலும் உள்ள எல்லா யூதர்களுக்கும் நிருபங்களை அனுப்பி வருஷாந்தோறும் ஆதார் மாதத்தின் 15ஆம் தேதிகளை யூதர்கள் தங்கள் பகைஞருக்கு நீங்களாக்கி இளைப்பாறுதல் அடைந்த நாளாகவும் அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறின மாதமாகவும் ஆசரித்து அந்நாட்களில் விருந்துண்டு சந்தோஷம் கொண்டாடவும் ஒருவருக்கொருவர் வரிசைகளை அனுப்பவும் எளியவர்களுக்கு தானம் தர்மம் செய்ய வேண்டும் என்று திட்டம் பண்ணினான். அவங்களே கடவுள் இஸ்ரவேல் மக்களை, இந்த யூத மக்களை இந்த ஆமானுடைய திட்டத்திலிருந்து பாதுகாத்தார் என்பதை நினைவு கூறும் வகையிலே இவர்கள் ஒரு பண்டிகையை கொண்டாடுகிறார்கள். இந்த பண்டிகைக்கு பேர் பூரீம் பண்டிகை. இந்த பண்டிகை ஏன் கொண்டாடுகிறார்கள் என்கின்றத இவர் மொர்தெகாய் என்ன பண்றாரு, எழுதி எல்லாருக்கும் அனுப்புறார். அதோடைய நோக்கம் என்னவென்றால், கடவுள் நம்முடைய கடினமான சூழ்நிலைகள் கடவுள் நமக்காக போராடுகிறவராக இருக்கிறார். நமக்காக கடவுள் சிலரை ஏற்படுத்தி நம்முடைய ஜீவனை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் என்பதை அடுத்த தலைமுறைகள் உணர்ந்து கொள்ளணும். இந்த பண்டிகை இவங்க தேசத்துல கொண்டாடல, இந்த பண்டிகை இவங்க எருசலேம்ல கொண்டாடல. இந்த பண்டிகை யாரு கொண்டாடுறாங்கன்னா, வேறு தேசத்தில் இருக்கக்கூடிய யூதர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை, யூதர்களின் பண்டிகை. ஆனா எங்க கொண்டாடாத பண்டிகை, யூதருடைய தேசத்துல கொண்டாடுகிற பண்டிகை அல்ல, யூத தேசத்தை விட்டு வெளியில இருக்கக்கூடிய யூதர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு ரொம்ப அழகான ஒரு பண்டிகை. இந்த பண்டிகை ஏன் கொண்டாடுறாங்க அப்படின்னும் போது அங்கெல்லாம் யார் நினைவு கூறப்படுவார்கள், எஸ்தர் நினைவு கூட போறாங்க. நம்ம ஊர்ல இருந்து ஒரு அம்மா அடிமையாக பெர்சியா நாட்டுக்கு போனாங்க. அங்க அந்த மன்னனுடைய இதுல அவங்க ராஜஸ்திரியாக இருந்தார்கள். அப்போ ஒரு மனுஷன் நம்ம யூதர்களை அழிக்கணும்னு திட்டம் தீட்டி இருக்கிறான். அவனுக்கு எதிராக இந்த அம்மா ராஜா இடத்துல போய் பேசி யூத மக்களை காப்பாத்தினாங்க. ஒரு தனி பெண்ணாக நம்ம வெளி தேசத்துல பாதுகாத்த ஒரு நபர் எஸ்தர் என்பதை புகழ்ந்து பாடும்படியாக இந்த பண்டிகையை மொர்தெகாய் ஏற்படுத்துகிறார். ஒவ்வொரு முறையும் இந்த பண்டிகையை கொண்டாடும் போது அந்த வரலாற்றை அவர்கள் நினைவு கூறுவார்கள். நினைவு கூறுவது மட்டுமல்ல, அந்த நாள் என்ன பண்றாங்க, தானம் தர்மங்களை செய்கிறார்கள், ஏழைகளுக்கு உதவி செய்கிறார்கள். அது ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க, அதுல வாசிங்க. வருஷந்தோறும் ஆதார் மாதத்தின் 15ஆம் தேதிகளில் யூதர்கள் தங்கள் பகைஞருக்கு நீங்களாக்கி இளைப்பாறுதல் அடைந்த நாளாகவும் அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறின. அவருடைய சஞ்சலத்தை கர்த்தர், அவருடைய துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாக மாற்றிய ஒரு நாள் தான் பூரீம் பண்டிகை கொண்டாடப்படுகின்ற நாளாக இருக்கிறது. அந்த பூரீம்னாலே நமக்கு ஞாபகம் வருது என்னன்னா, எஸ்தர் தன் உயிரை கூட துச்சமாக தூக்கி போட்டு தன் மக்களுக்காக அவள் செய்த காரியங்களை நாம் நினைவு கூற வேண்டியதாக இருக்கிறது. அடுத்தது வாசிங்க. அந்நாட்களில் விருந்துண்டு சந்தோஷம் கொண்டாடவும் ஒருவருக்கொருவர் வரிசைகளை அனுப்பவும் எளியவர்களுக்கு தானம் தர்மம் செய்யவும் வேண்டும் என்று திட்டம் பண்ணினார்கள். அப்பொழுது யூதர் தாங்கள் செய்ய தொடங்கினபடியும் மொர்தெகாய் தங்களுக்கு எழுதினபடியும் செய்ய சம்மதித்தார்கள். அடுத்தது வாசிங்க. அம்மத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் அகாக்கியாவின் யூதருக்கெல்லாம் சத்ருவாய் இருந்த யூதரை சங்கரித்த நினைத்து அவர்களை அழிக்க நிர்மூலமாக்கவும் பூர் என்னப்பட்ட சீட்டை போடுவித்தான். ஆனாலும் எஸ்தர் ராஜ சமூகத்தில் போய் யூதருக்கு விரோதமாய் அவன் நினைத்த அவனுடைய பொல்லாத யோசனை அவனுடைய தலையின் மேல் திரும்பும்படி கட்டளை பிறப்பித்ததினாலே அவனையும் அவன் குமாரரையும் மரத்திலே தூக்கி போட்டார்கள். இவர்களை அழிப்பதற்காக அவன் ஒரு சீட்டு போடுறான். அந்த சீட்டோடைய பேரு தானது பூர் சீட்டு. இப்போ ஒருவரை அழிக்க போட்ட அந்த சீட்டை கர்த்தர் அவனுக்கு எதிராகவே திருப்புகிறார். இன்னி வரையிலே அந்த பூரீம் பண்டிகையை யூதர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இப்ப அடுத்தது வாசிங்க. ஆதலால் அந்த நாட்கள் பூர் என்னும் பேரினால் பூரீம் என்னப்பட்டது. அவன் அந்த நிருபத்தில் எழுதியிருந்த எல்லா வார்த்தைகளின் நிமித்தமும் தாங்களே இந்த விஷயத்தில் அனுபவித்தகளின் நிமித்தமும் தங்களுக்கு நேரிட்டவைகளின் நிமித்தமும் யூதர் அதை திடப்படுத்தி அந்த 2 நாட்களை குறித்து எழுதியிருக்கிறபடியே அவைகளை வருஷந்தோறும் அவைகளின் சரியான காலத்திலே ஆசரியாமல் இருப்பதில்லை என்பதையும் இந்த நாட்கள் எல்லா தலைமுறைகளிலும்
வம்சங்களிலும் தேசங்களிலும் ஊர்களிலும் நினைவு கூறப்பட்டு ஆசரிக்கப்பட வேண்டும் என்பதையும், இந்த பூரிம் என்னும் பண்டிகை நாட்கள் யூதருக்குள்ளே தவறி போகாமலும் அவைகளை நினைவு கூறுதல் தங்கள் சந்ததியாருக்குள்ளே ஒழிந்து போகாமலும் இருக்க வேண்டும் என்பதையும், தங்கள் மேலும் தங்கள் சந்ததியார் மேலும் தங்கள் மார்க்கத்தில் அமைய போகிற மற்ற யாவர் மேலும் கடனாக நியமித்து கொண்டார்கள். ரைட். இப்போ நீங்க பாஸ்கா பண்டிகையும் சரி, இல்லைன்னா கூடார பண்டிகையும் சரி, இல்ல பெந்தகோஸ்தே பண்டிகையும் சரி, மற்ற எல்லா பண்டிகையும் யூதர்கள் அவங்களுடைய தேசத்திலே கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகையாக நாம் பார்க்கிறோம். பாஸ்கா கூட பாத்தீங்கன்னா எகிப்துல இருந்து கிளம்பும் போது அவங்க கொண்டாடுறாங்க, ஆனா மறுபடியும் அவங்களுடைய தேசத்துல தான் அது கொண்டாடுகிறார்கள். ஆனால் பூரிம் என்பது ரொம்ப சிறப்பான ஒரு பண்டிகையாக, கடவுளுடைய மக்களை கடவுள் வெளி தேசங்களில் மற்ற தேசங்களில் இவர்கள் அடிமைகளாக இருக்கும்போது கடவுளுடைய அனுக்கிரகம் இந்த இஸ்ரேல் மக்களுக்கு, இந்த யூத மக்களுக்கு எப்படி இருந்தது என்பதையும், எஸ்தருடைய செயல்பாடுகள் எப்படி இருந்ததையும் நினைவு கூறுவதற்கு, அங்க மொர்தெகாய் நினைவு கூடப்படுகிறாரோ இல்லையோ, அங்க எஸ்தர் நினைவு கூடப்படுகிறார். அப்போ ஒரு பண்டிகைக்கே ஆதாரமா யார் இருக்கிறாங்கன்னா இந்த அம்மா தான் இருக்கிறாங்க, எஸ்தர் தான் இருக்காங்க. அப்ப இந்த நூல்ல நான் ஆரம்பத்துல சொன்னது போல 2 பேர் ரொம்ப முக்கியமானது. ஒன்னு வஸ்தி, இன்னொன்னு எஸ்தர். எஸ்தரை நீங்கள் பேசும்போது பூரிம் பண்டிகையும் கண்டிப்பா நம்ம பேசிதான் ஆக வேண்டியதாக இருக்கிறது. ரைட். இது ரொம்ப அதாவது திருமறையில் பெண்களுக்கான அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட ஒரு புத்தகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா எஸ்தரை நம்ம சொல்லலாம். ரைட்டுங்களா? எஸ்தருடைய வீர தீர செயல்களாக இருக்கட்டும், அவள் தன் உயிரை துச்சமாய் தூக்கி போட்டதும், தன் யூத மக்களை பாதுகாத்ததும், அதுக்கப்புறம் இவர் மொர்தெகாய் ஆணைகளை அனுப்புகிறார். என்ன ஆணைகளை அனுப்புறாருன்னா, ஒவ்வொரு யூதர்களையும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்கான ஆணைகளை எல்லா தேசத்துக்கும் அனுப்புறாரு. அவங்க இருக்கிற பெர்சியா நாட்டுல இந்த அரசன் எந்தெந்த தேசத்தெல்லாம் பிடித்து வைத்திருக்கிறாரோ அந்த தேசத்தில் எல்லாவற்றிலும் யூதர்களுக்கான பாதுகாப்பு இங்க இந்த அம்மாவால் உறுதி செய்யப்படுகிறதாக இருக்கிறது. ரைட். அப்போ ஒரு பெண்ணின் மாற்றம் அந்த சமுதாயத்தையும் ஒரு தேசத்தில் மட்டுமில்லாமல் எல்லா தேசத்திலும் பாதுகாப்பை உறுதி செய்கிற அளவுக்கு ஒரு சின்ன செயல்பாடு நடந்திருக்கிறதாக இருக்கிறது. அப்போ இந்த மாதிரி நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில கண்டிப்பா வரக்கூடும். எஸ்தரை போன்று நாம் சில தைரியமான முடிவுகளை கடவுளுக்கென்று எடுக்க நாம் அர்ப்பணிக்க வேண்டியதா இருக்கு. முதல்ல நம்ம தயக்கம் இருக்கதான் செய்யும், ஆனால் தயக்கத்தை காட்டிலும் நமக்கு கடவுள் மீதான விசுவாசம் பெருசா இருக்கும். அடுத்தது, கடவுளிடத்தில் நம்மை முழுமையாக அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் நம்மை கொண்டு செய்கிற காரியம் மிக பெரியதாக இருக்கும் என்பதற்கு எஸ்தர் ராஜாத்தியின் வாழ்வு நமக்கு ஒரு மிகப்பெரிய சாட்சியாக, சான்றுகளாக இருக்கிறதாக நாம் பார்க்கின்றோம். அதுதான் நம்ம சொல்றோம், அந்த அமைதியான நம்பிக்கையிலும் கடவுளுக்கு கீழ்ப்படிதலும் ரொம்ப முக்கியமான ஒன்றாக நாம் இதில் உணர்ந்து கொள்ளுகின்றோம். சரி, 4:16 வாசிங்க. நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொன்னார். தன் மக்களின் வாழ்வுக்காக தன் ஜீவனை கொடுக்க தயாராகிறார். அப்படியே கேரக்டர் இயேசுவோடு உடன்படிக்க முடியும். தன் மக்களின் மீட்புக்காக தன் ஜீவனையே கொடுக்க அவர் முன் வருகிறார். எபிரேயர் 7:25 வாசிங்களேன். எபிரேயர் 7:25. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாய் இருக்கிறார். ரைட். யோவான் 10:11 வாசிங்க தொடர்ந்து. யோவான் 10:11. நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். இது இங்க நம்ம பார்க்கும்போது எஸ்தர் எப்படி தன் ஜீவனை தன் மக்களுக்காக கொடுத்தாரோ, எஸ்தர் எப்படி தன் மக்களுக்காக அவர்கள் இடைவிடாமல் கர்த்தரிடத்தில் மன்றாடுகிறாரோ, இயேசுவும் தன் மக்களுக்காக ஆண்டவரிடத்தில் தொடர்ந்து மன்றாடி கொண்டிருக்கிறார். அதே போல இயேசு தன் மக்களுக்காக தன் ஜீவனையை கொடுக்க இருக்கிறார். இது ரொம்ப அழகான ஒரு கம்பாரிசன். எஸ்தருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசுவுக்கும்
நிறைய காரியங்கள் நம்ம யோசித்து பார்க்கலாம். எஸ்தருடைய செயல்பாடுகள் அப்படியே ஆண்டவருடைய இயேசுவின் செயல்பாடுகளை இப்போ நான் தான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த 40 நாள் முடிவில் நாம் இயேசுவாய் மாறணும் அப்படின்றதுக்கு இவங்கெல்லாம் பெரிய உதாரணம். இவங்க எல்லாமே இயேசுவாய் மாறி இருக்காங்க ஒரு காலகட்டத்தில். இயேசுனாலே என்ன தெரியுங்களா? பிறருக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்தல், பிறருக்காக தன் ஜீவனை தியாகம் செய்தல். அப்படி பார்க்கும்போது எஸ்தரும் இயேசுவை போல வாழ்ந்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு காரியத்தை நாம் இங்கே கற்றுக்கொள்ள முடிகிறது. கர்த்தர் எஸ்தரை அந்த வெற்றியின் பாதையில கொண்டு வந்து உயர்த்துகிறார். இயேசுவையும் கர்த்தர் அந்த மரணத்தின் பாதையில ஜெயித்து அவர் உயிர்த்தெழ செய்து அவரை ஜெயிக்க வைக்கிறதாகவும் நாம் பார்க்கின்றோம். ரொம்ப ஒரு அழகான ஒரு நிகழ்வை நாம் இந்த நாளிலே பார்த்திருக்கிறோம். ரைட், நான் இங்கே நிறைவு செய்கிறேன்.